வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 2026 எலெக்ஷன் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கிற இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறது டிஆர்பி ரேட்டில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு பெரிய காரணமாக அதில் ஒரு சின்ன குழந்தை இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் இன்றைக்கி உண்மையாக நடந்துருக்குது. இன்றைக்கி சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்டார் கிட்டான அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இன்றைக்கி ரொம்ப வைரலாக போயிருக்கு. அவங்கள கிட்டத்தட்ட புகழாத சிங்கர்ஸே கிடையாது. இன்றைக்கி எல்லா சிங்கர் செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும், அதாவது ஸ்னேகனாக இருக்கட்டும், விஜய் ஆண்டனி சார், தனுஷ் சார், பாண்டியராஜன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தங்களுடைய வாழ்த்துக்களையும் பிளெஸ்ஸிங்ஸையும் கிஃப்ட்ஸையும் இன்றைக்கி கொடுத்துட்டு வராங்க. சரிகமபா சீசன் 5ல் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு புவர் ஃபேமிலியிலேருந்து தான் வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் இன்றைக்கி விஜய் ஆண்டனி சார் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான கிஃப்ட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அபிஷேகாவை புகழ்ந்தது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு பெரிய கான்சர்ட் ஆப்பர்ச்சுனிட்டியுமே விஜய் ஆண்டனி சார் கொடுத்துருந்தாரு. அது மட்டும் கிடையாது, அவருடைய பெருந்தன்மைக்கு உதாரணமாக ஒரு பெரிய காரையுமே இன்னைக்கு அபிஷேகாவுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா லாஸ்ட் மௌனராகம் சுற்றுல பாடின பாடல் அப்படிங்கிறது அதை விட மிகப்பெரிய வைரலாக இன்னைக்கு இணையதளங்களில் போயிட்டுருக்குது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் டெடிகேஷன் ரவுண்டில் அவங்களுடைய ப்ரொமோவும் வரல, அவங்களுடைய அந்த வீக்கெண்ட் எபிசோட்லேயே அவங்களுடைய பாடல் வரல அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ஃபேன்ஸே அதிர்ச்சியாகி ஜட்ஜஸையே டேக் பண்ணி கொஷின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் அபிஷேகாவோட பாடல் வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய அபிஷேகாவோட ஃபேன்ஸ் வந்து எங்களை கேட்குறது எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. நாங்களும் உங்களை மாதிரி அவங்களுடைய பாடல்களுக்கு பெரிய ஃபேன்ஸ் தான். ஆனால் அந்த வகையில் மற்ற கிட்ஸையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் அபிஷேகாவோட பாடலை நாங்கள் நெக்ஸ்ட் வீக்குக்கு தள்ளி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பதிலையுமே ஜட்ஜ் சீனிவாஸ் சொல்லியிருந்தாரு. அவங்களுடைய மௌனராகம் சுற்றுல பாடின பாடல் அப்படிங்கிறது பெரிய லெவலில் ஹிட்டாக போயிட்டுருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் அந்த பாடலை பார்த்துருந்தீங்களா? மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அது மட்டும் கிடையாது, இப்போ எல்லா சிங்கர்ஸுமே ஸ்னேகனாக இருக்கட்டும், விஜய் ஆண்டனி சாராக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் தனுஷ் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிங்கர் செலிபிரிட்டிஸுமே, செந்தில் ராஜலட்சுமி இன்றைக்கி அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க, அபிஷேகாவை காண்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்தான் இன்றைக்கி இணையதளத்தில் மிகவும் வைரலாக போயிட்டுருக்கு.